கூடை கூடையாய் எடுத்து செல்லப்பட்ட வாழைப்பழம். லட்சக்கணக்கான பக்தர்கள் பழங்களை சூறையாடும் வினோத திருவிழா நடந்திருக்கு. போட்டி போட்டுட்டு வாழைப்பழங்களை பக்தர்கள் அள்ளிட்டு போயிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பக்கத்துல வாழைப்பழம் சூறை விடும் வினோத திருவிழா நடந்திருக்கு. இதுல லட்சக்கணக்கான பழங்கள் சூறையிடப்பட்டது. வத்தலகுண்டு அடுத்த சேவகம்பட்டி கிராமம் இருக்கு. இங்க பழமை வாய்ந்த சோலைமலை அழகர் பெருமாள் கோவில் இருக்கு. இங்க வாழைப்பழம் சூறை விடும் திருவிழா வருஷம் வருஷம் தமிழ் வருடம் தை மாதம் 3ஆம் தேதி நடக்கும். ஊருடைய எல்லையில இருக்கிற காவல் தெய்வமா வணங்கப்படும் ரெங்கம்மாள் கோவில்ல இருந்து பெரிய பெரிய பாத்திரங்கள்ல வாழைப்பழங்கள் நிரப்பப்பட்டு அதுக்கு மாலை அணிவிச்சு வாழைப்பழங்கள்ல ஊதுவத்திலாம் ஏத்தப்பட்டு முக்கிய வீதிகள் வழியா மேலதாளம் மற்றும் வான வேடிக்கைகள் முழங்க ஆண்கள் மட்டும் தலையில வச்சு தூக்கி இந்த பழ கூடைகளை சுமந்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறமா சில பூஜைகள்லாம் நடக்குங்க. அப்புறமா கோவிலுக்குள்ள எடுத்துட்டு போவாங்க. அண்ட் பல பக்தர்கள் டிராக்டரு வேனு இதுலலாம் பழங்களை எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறமா அழகருக்கு காணிக்கையா வாழைப்பழத்தை கொண்டு வந்து சூறையாடுவாங்க. கீழே விழுந்த வாழைப்பழங்களை பெருமாளுடைய பிரசாதமா நினைச்சு பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. இந்த கோவிலுக்கு பல மாவட்டங்கள்ல இருந்து மக்கள் வருவாங்க. இந்த வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பரவிட்டு இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.